நாளை நினைந்திருப்பது மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாசர் போல் லூயிஸ் கரண் அவர்கள் இணைந்திருக்கிறார். கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இரவு நேரத்திலும் கத்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம், சபையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவர்களுக்கு கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைக்காக, கத்தர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக, கத்தர் கொடுத்த வார்த்தையை கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. அதே வேளையிலே நேரடி ஒலிபரப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிபரப்பிலே கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இந்த ஊழியரை வரவேற்போம், அவரிடம் ஒப்படைப்போம். வார்த்தைகளுக்கு கூட கடந்து செல்கின்ற பொழுதும் பரிசுத்த ஆவியார் தாமே அவரை நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கேக்குதுங்களா? சவுண்ட் காணாம இருக்கு பாஸ்டர். ஆமென். பேசுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். உங்களுடைய எக்கோ பண்ணது வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர். வழி நடத்தும். God bless you. Okay. God bless you. Thank you brother. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே ஜீவ தண்ணீர் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் சற்று நேரம் பேச ஆசைப்படுகிறேன். வாசிக்கிறேன் வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரயோத்திரமாக, நீ தேவனுடைய ஈவை தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியனுடனே சம்பந்தம் இல்லாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தின்படி சீஷர்கள் ஆகாரம் கொள்ளுவதற்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள். ஆண்டவர் கிணற்றண்டே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒருவள் தண்ணீர் மொள்ளுவதற்காக வருகிறார். அவளோடு ஆண்டவர் பேசின வார்த்தைகளை குறித்து நாம் பேச போகிறோம். இயேசு அவளோடு என்ன பேசினார் என்று பார்க்கும்போது, இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். தாகமா இருக்கிறது. எந்த தண்ணீரை மொள்ள வந்தாலோ அந்த தண்ணீர் மூலமாகவே அவர் வார்த்தையை துவங்குகிறதை இங்கு பார்க்கிறோம்.
டைரக்டான ஒரு செய்தி. அவள் புரிகின்ற அளவுக்கு ஆண்டவர் பேசினார். இவளுடைய வாழ்க்கையில் தண்ணீரை வீட்டுக்கு எடுத்து செல்லுவதற்கும் சமுதாயத்தில் தள்ளப்பட்டவளாய் இருந்தபடியினாலே இவருடைய வாழ்க்கைக்கும் வீட்டுக்கும் தண்ணீர் தேவை என்று அறிந்து தண்ணீர் மொள்ளுகிறதற்கு அவள் அங்கே வந்தாள். அப்போது தான் கர்த்தர் அவளை சந்திக்கிறார். தாகத்துக்கு தண்ணீர் தா என்று ஆண்டவர் கேட்கிறார். அவருக்கு தாகம் இருந்தது. தாகத்திற்கு தண்ணீர் தா என்று கேட்டது உண்மைதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவளோடு பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை குறித்து நாம் ஆராய போகிறோம். அந்த வார்த்தை எவ்விதமாய் இருக்கிறது என்றால், தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்டவுடனே அவளுடைய ஆன்சர் என்னவென்றால், சமாரியர்கள், சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். யூதன், நான் ஒரு சமாரியன், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ எப்படி கேட்கிறாய்? இதை நன்றாக புரிந்து கொள்வதற்கு பசுத்த ஆவி உதவி செய்வாராக. இவளுடைய வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி, சமுதாயத்தில் தள்ளப்பட்ட ஒரு சகோதரி, சமுதாயத்தில் அவள் நல்ல பெயரை எடுத்து வைக்கவில்லை, எடுத்து வாழவில்லை. இவளுடைய வாழ்க்கை பற்றி பார்க்கும் போது ஏமாற்றங்கள், ஒன்றின் பின்னாக ஒன்றாக ஏமாற்றி விட்டான். 4 பேர் ஏமாற்றிட்டான். இப்போது 5வதா இருக்கிறவனும் ஏமாற்றுகிற நிலையில் இருக்கிறான். இப்போது இருக்கிறவனும் உனக்கு உண்மையான புருஷன் அல்ல. ஆண்டவர் திட்டவட்டமாக அவளுடைய வாழ்க்கையின் வரலாறை குறித்து பேசுகிறார். யாரிடத்திலும் கேட்டு பேசுகிற கர்த்தர் அல்ல, அவரே கர்த்தர், அவரே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். மனுக்குலத்திற்காக ஜீவனை கொடுத்து ஜீவ ஊற்றாகிய அந்த சத்தியத்தை விதைத்து ஒவ்வொருவரும் சத்தியத்தில் வாழ கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அவள் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், யூதனாய் இருக்க சமாரியன், எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, நீ எப்படி என்னிடத்தில் தண்ணீர் தா என்று கேட்கிறார். அவள் கேட்கிற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன உச்சரிக்கிறார் என்றால், இயேசு அவளுக்கு பிரயோத்திரமாக, நீ தேவனுடைய ஈவை தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு
ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவன். ஆத்துமாவுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த ஆகாரம் என்பது கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு அவளுக்கு சொல்லும் போது அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அப்போ ஜீவ தண்ணீர் நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவை. ஜீவ தண்ணீர் உயிர்ப்பிக்கின்ற தண்ணீர், உயிரை வாழ வைக்கும் தண்ணீர். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாடங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை வெறுமையாக்கி இந்த பிளைட்டை ஓட்டுகிறவரோ, இந்த யாராய் இருந்தாலும் தன்னைத்தானே ஆராய்கிற நிலையில் வர வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன், எந்த நிலையில் இருக்கிறேன், மற்றவர்களுக்கு ஆபத்து வராமல் நான் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. உண்மையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் இந்த ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவ தண்ணீர் என்பது அவருடைய சத்தியம், அவருடைய வசனம், அவருடைய கட்டளைகள். இந்த அருமையான இந்த சமுதாயத்தில் தள்ளப்பட்டவளாய், அன்புக்கு ஏங்கி அன்பு கிடைக்க முடியாத தள்ளாடுகிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அவளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மிக பெரிய கிருபை அவளுக்கு கிடைத்தது. காரணம், ஆண்டவர் அவளோடு பேச ஆரம்பித்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், இந்த பசுத்த வேதத்தை நம்புகிறவர்களாகவும் பசுத்த வேதத்தினுடைய வழியிலே பின்பற்றுகிறவர்களாகவும் பசுத்த ஆவி ஒவ்வொருவரையும் தாங்கக்கூடியதாய் இருக்கிறதாயும் நாம் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் தேவ வசனத்திலும் தரித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருக்கிறார். ஓ, தாகமாய் இருக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உரைக்கின்ற இந்த வார்த்தை. ஓ, கர்த்தர் நம்முடைய சுகத்தை அறியவர். நாளைக்கு என்ன நடக்க போகிறதோ அது அறியவர். எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற கர்த்தர் நம்மை ஆதரிக்க வல்லவராயிருக்கிறார், காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த துணியை தீர்மானம் எடுப்பதற்கோ அதை கட்டுகிறவர்கள் தான் அதில் உண்மையாகவே பிரிக்காதபடி அது உண்மை உள்ள ஸ்தானத்திலே மாற்றப்படும். அதற்கு மாற்று கருத்து எதுவும் கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் நாம் எதை பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர்
ஜீவ தண்ணீர் என்று சொன்னான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராய் இருக்கிறார். இந்த தண்ணீர் என்று சொல்லும் பொழுது இந்த சங்கீத புத்தகத்தில் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது பசுத்த ஆவியின் மூலமாக எழுதப்பட்டவைகள். அந்த பசுத்த ஆவி நம்மை சிந்திக்க, செயல்படுத்த, எந்த பிரச்சனைகள் இல்லாதபடி பசுத்த ஆவி நமக்கு உதவி செய்கிறார். அப்போ இந்த ஜீவ தண்ணீரை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தாகத்தை தீர்ப்பதற்காக அவருடைய வசனம் வெளிப்பட்டது, அவருடைய சத்தியம் வெளிப்பட்டது. ஆகவே தான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே வழி, நானே சத்தியம். அப்போ அவரே சத்தியம், அவரே வழி, அவரே பாவத்தை எதிர்த்து பசுத்தத்திற்கு வாழ்கிறவனுக்கு கரத்தை பிடித்து வழி நடத்துகிற கர்த்தர் அவர். ஜீவ தண்ணீர், அந்த தண்ணீர் ஜீவனை கொடுக்கிறது. காட்டிலே இருக்கிற மான் ஓடுகிறது, எங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று ஓடி 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 இளைப்பாறுதல் அடைகிறது. அதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஓட்டத்தை முடித்ததோ, அந்த ஓட்டம் முடிவடைந்த பிறகு கூட மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிற அவளுடைய வாழ்க்கையில் இது நடந்திருந்தால் நல்லா இருக்கும், அது நடந்திருந்தால் நல்லா இருக்கும், இந்த பாகுபாடுகளை உழைப்பதை விட்டு விட்டு பல சிந்தனையோடு மனிதன் அதற்கு அடிமையாய் மாறுகிறான். இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னாக்கா, ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார் என்றால் அந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில் அது ஜீவனை கொடுக்கிற சத்தியத்தினுடைய வல்லமை. ஆண்டவர் நமக்கு தேவையானதை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜீவ தண்ணீரை கொடுக்க இந்த உலகத்தில் வந்தான். இந்த ஜீவ தண்ணீர் என்பது மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற தேவ வசனம். அந்த வசனத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பது உண்மை. கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையினாலே ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாறும்போது அவர் நமக்கு பலனையும் கிருபையும் கொடுக்கிறார், உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கிறார். பலனை தருவதற்கு பலவீனங்களை நீக்கி பலனை கொடுக்கிறார். ஜீவ தண்ணீர், நானே ஜீவ தண்ணீர், அவரே ஜீவ தண்ணீர். அந்த தண்ணீருக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு அவள் ஸ்திரீ,
அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமாய் இருக்கிறது, பின்ன எங்கே இருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் உண்டாய்? ஜீவ தண்ணீர், கலக்கமில்லாத தண்ணீர், சுத்தமாய் இருக்கக்கூடிய தண்ணீர். எஸ், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியத்தை விசுவாசிக்கும் போது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடிய கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். கர்த்தருடைய ஆவி ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தியம் ஜீவ ஊற்று. அவளுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை கேட்கும் போது அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. மனம் திருந்துதல். கரெக்டான சப்ஜெக்டுக்கு கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துறார். நீ யாராயிருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. இதுதான் அநேக ஜனங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டிய சத்தியம். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? பின்ன எங்கே இருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? எங்கே இருந்து? நல்ல ஒரு கேள்வித்தான். இந்த கிணற்றென்று எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ? அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டோ என்றார். மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எம்பசைஸ் பண்ணி சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தம் உள்ள தேவன். அந்த மகா பசுத்தம் உள்ள தெய்வத்தை நாம் தொழுது கொள்ளுகிற நாம், அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவள் சொல்ல வார்த்தை என்னவென்றால், நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? தன்னுடைய வாழ்க்கையில பெற்றெடுத்த 2 பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க யாக்கோபினுடைய கையிட்டு செய்த எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும். கர்த்தர் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் போது ஜீவ காலமெல்லாம் இந்த தண்ணீரினுடைய கெட்ட பழக்கங்கள் நம்மை தாக்க கூடாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவளே, இந்த வார்த்தையின் மூலமாக அவளிடத்திலிருந்து எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், அவள் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பேசும்போது, நீர் பெரியவரோ? ஆமா, இவர் பெரியவர் தான். பேதுரு 1 யோவான்ல அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவருடைய வார்த்தையை கேட்டுத்தான் இவள் மனம் மாறினாள். இயேசுவோடு பேசின வார்த்தை, இயேசு அவளோடு பேசின வார்த்தை, இவள் இயேசுவோடு பேசின வார்த்தை. ஆண்டவர் எடுத்த ஒரு சப்ஜெக்டை எதற்காக எடுத்தார் என்றால், இந்த சத்தியத்தை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ வசனம் வீட்டுக்குள் வாழ வேண்டும், வீட்டுக்குள் இருக்க வேண்டும். பிரயாசங்கள் தோல்வி அடையலாம், கையிட்டு செய்கிறவைகள் விலகி செல்லலாம், உண்மை என்ற நிலையில் இல்லாதபடி தள்ளப்படலாம். ஆனால் இயேசுவோடு வாழ்கிற ஒரு பிள்ளைக்கு இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். யாக்கோப்பை விட பெரியவரோ? ஆமா, யாக்கோப்பை விட பெரியவர் இவர். இவளுக்கும் கடந்த காலத்தினுடைய ஸ்டோரி நன்றாக புரிகிறது, தெரிகிறது. என்ன கர்மியானவில்லை, இவளுடைய வாழ்க்கையில் தோல்வி, யாரும் காப்பாற்ற முன்வரவில்லை, தவறாக இவளை பயன்படுத்துவது. விதமாய் இருக்கிற வாழ்க்கைக்குத்தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, அவருடைய நாமத்தை துதித்து போற்றி மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு ஸ்தானத்திலும் கர்த்தர் இறங்கி வந்து பலனையும் வல்லமையும் கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்விதமாய் காலங்கள் கடந்து சென்றது. இந்த காலங்களில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரயோஜனம் என்பது, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றான். இவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்த இவள் ஆண்டவர் மீது விசுவாசத்தை வைத்தபடினாலே, யூதர்கள் சமாரியர்கள் பேச மாட்டார்கள், உட்கார மாட்டார்கள், 2 பேரும். இவையெல்லாம் அந்த காலகட்டத்தினுடைய தடைகள் விதிக்கப்படுமானால் எங்கே போக முடியும்? ஆனால் இந்த இரவு நேரத்திலே ஒரு வேதனைக்குரிய செய்தி என்னவென்றால், ஆந்திர பிரதேசத்தில் 2 சபைகளை இடித்து
தரைமட்டமாய் ஆக்கிவிட்டிருக்கிறார். அதிகமாக நடப்பது நாத்தின்றால் இதற்காக ஜெபிக்க கடமைப்படுவார். இந்த வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை மாறாத வார்த்தை, இந்த வார்த்தை ஜீவிக்கிற வார்த்தை, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையான நாட்களில் பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு சகல வேலைகளையும் செய்வதற்கு அந்த பரிசுத்த ஆவி உதவி செய்கிறார் என்பது உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து செல்ல வேண்டும் என்றார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தனிமையிலே இருக்க வேண்டும். அவர் செய்வாரானால் மகிமை நிறைந்தவராய் செய்வார். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், நம் உள்ளத்திலே வாழ்கிறவர். அவருடைய வார்த்தை சரியான முறையில் வெட்டி இவைகளை வார்த்தை வைத்து வாழும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிற இந்த மிக பெரியதான ரட்சிப்பை அடையவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே சுகமடையவும் கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆகவே ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலை முடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு எஜமான். நாமும் நம்முடைய சபைக்கு உழைக்கிற பிள்ளைகளாய், சபையை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாய், அநேகருக்கு இந்த ஜெபம் ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவ வசனம் ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவ வசனத்தினாலே எல்லாம் தேவனுக்காக வாழ்ந்து காட்ட கர்த்தர் கிருபை தர வேண்டும். கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜீவ தண்ணீராகி இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஜீவ தண்ணீர். இனி ஒரு காலமும் உனக்கு தண்ணீர் தாகம் இராது. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை எதை போதிக்கிறது, எதை சொல்லுகிறது என்றால் அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கீழ்ப்படிதல் மேல் படிக்கு கொண்டு வரும். கர்த்தருடைய நாமம் நடப்பதற்கு கண்களை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியினுடைய கண்ட்ரோல்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் வர கர்த்தருடைய ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக இந்த வசனத்தை விதைத்திருக்கிறோம். இந்த வசனம் 60, 90, 100 பலன் தர கிருபைத்தார். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறேன். நீரே கர்த்தர், நீரே மாறாதவர், நீரே போதுமானவர். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இந்த சத்தியத்தை இவள் மூலமாக அறிந்து கொள்வது, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை சந்தித்து உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க கிருபைத்தார். எங்கே இருந்து பேசினாலும் உம்முடைய சமூகம்தான். இம்மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமாம் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். Praise the Lord. ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தை கூட வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. சமாரிய ஸ்திரீக்கு ஒரு பாக்கியம் ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவில் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளிலே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, பாஸ்டர். ஆமென். Amen. God bless you, brother. Thank you. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நிகழ்ச்சியிலிருந்து ஊழியர் பாஸ்டர் பால் லூயிஸ் கர்ணா அவர்கள் பெனியல் திருச்சபை கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து வசதி எடுத்து வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறுவழியை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்காக வழிநடத்துவாராக. ஆமேன். மாறிய ஸ்திரீ வாக்கியவாளாக இருந்தால் கர்த்தரை சந்திக்கக்கூடியதாக இருந்த ஒரு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை கருத்திலே ஒப்புவிப்போம். நன்றி பாச.